ராஜேஷ் வந்துள்ளேனையா. விஜயன் வந்துள்ளேனையா. சங்கர் வந்துள்ளேனையா. இளவரசன் வந்துள்ளேனையா. வெங்கடேசன் வந்துள்ளேனையா. இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன். என்ன பாடம்? அண்ணன் தம்பி ஏன்டா சேர்ந்து உட்காருங்க? பின்னாடி போடா, நீ வாடா. ஏன்டா முறைக்கிற? போட எழுந்திரி, இங்க வா. 2 2 எத்தனை? 2 4 சார். 3 3 எத்தனை? 6 சார். விரல என்னாம சொல்றான். 4 4 எத்தனை? 4 8 சார். மறுபடியும் விரல நீ தானே சொல்ற, பொய் சொல்லாத. வேற பாக்கெட்டுக்குள்ள கை விடுற. 5 5 எத்தனை? 5 11 சார். ஏய், விரல மட்டும் என்ன சொல்றான்? விரல மட்டுமா? அப்ப 10 தான் சார். சுபு, சுபு, இங்க வாயே. என்னையா இத வர? என்ன கூப்பிட்ட? ஒண்ணுல இத அங்க ஒட்டணும். புரியலையே. இது பாரு, நான் என்ன செஞ்சு காட்டுறேனோ அதை நீ செய்யணும். இது மாதிரி செய்யணும். இது என்ன பிரபாத்? கூட இந்த நல்ல இருக்கணும். வாய் நல்ல தர. ஐயா, ஐயா. யாரு? யாரையா கத்துறது? வீடு கிட்ட பத்திச்சா என்ன? சலவை துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்பா, இந்த ஊர்ல துணி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவாங்களா? என்ன நீ அப்படி கட்டிட்ட? நீ எந்த கலர்ல வேணாலும் துணியை போட, தும்பப்பூ மாதிரி வெளுப்பா கொண்டாடுவாங்க. சார், துணி எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. கொஞ்ச நேரம் நான் உட்கார்றேன். எந்திரி. உன் மனசுல என்ன ஆர்காட் நவாப்புன்னு நினைப்ப? இந்தாங்க பாருங்க. மூட்டைய நான் பாக்குறேன், நீ படி. 6 சட்டை, அது கீழே 7 ஜிப்பா, அது கீழே 4 பனியன், அது கீழே 3 அங்கவஸ்திரம், அது கீழே 8 வேஷ்டி, அது கீழே 4 ஜட்டி, அது கீழே. அது கீழே ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணு இல்லையா? 4 கர்ச்சி போட்டிருந்தேனே. மேல இருக்கு சார். அப்பா, எங்க காண அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. நான் சொல்லல சீப்பா இருக்கும்னு. இந்தா. சில்லற இல்லையே சார். பரவாயில்ல, மீதியை வச்சுக்க. ஐயா, இது என்ன? இதான் 100 ரூபா நோட்டு. நீ பார்த்ததே இல்லையா? பாரு பாரு. பாவம், ஏழை பசங்க இல்லையா? 100 ரூபா நோட்டையே பார்த்தது இல்ல. சரி, பார்த்துட்டு கூடுன்னு சொன்னேன். பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். என்னாச்சு? நீ போய் சேர்ந்த மாதிரிதான். ஐயோ, இறங்குடி. ஏண்டி வண்டி நின்றுச்சு? தெரியலடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. இறங்குடி சீக்கிரம், யாரா வராங்களா பாக்கலாம். என்னடி இது, யாரையுமே காணா? அப்பவே சொன்ன, நீ கேக்கல. என்னடி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்னடி இது, எவனையுமே காணோம்? கர்மண்டா. யோ யோ, நில்லியா? உன் வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா?
வண்டியை தள்ளிவிடியா. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். போயா. அட என்னது மூட்டை மட்டும் போகுது. ஓ ஆள் இருக்கா? தம்பி தம்பி இப்படி வாப்பா. தம்பி கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளி விடுப்பா. நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறேன். இந்த துணியில ஆத்து கொண்டு போய் துவைச்சு கொடுத்துறீங்களா? போடா. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு. ஐயா புதன்கிழமை வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்குது. அண்ணே மாமா 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 வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா? தள்ளிக்கிட்டு வர்றேன். உனக்கு தென்னை மரம் யார தெரியுமா? என் வேலையை நீ செய்யி, ஓ வேலையை நான் செய்யறேன். போயா கிளடு. உங்களை இல்ல அண்ணாச்சி அங்க நானே பார்த்தேன். இப்ப என்னடி பண்றது? டைம் வேற ஆச்சு. யோ யோவா என்னம்மா? இந்த வண்டிய கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளி விடு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அதான் 4 பேர் கழுத மாதிரி இருக்கீங்களே, நீங்களே வண்டியை தள்ளிட்டு போக வேண்டியதானே? இதுக்குதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லல. இந்த ஊர்ல எல்லாரும் திமிரு பிடிச்சவங்க. என்னது? இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா? நானும் இந்த ஊருக்காரன் தாண்டி. இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான்? போங்கடி. இந்த கூலச்சி சடையில கட்டி வண்டி எடுத்துட்டு போ, இல்ல நடந்து போ. அப்பதான் உனக்கு அறிவு வரும். போ. நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. அப்படிங்களா? நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான். அப்ப குட்டிக்காரன் அடிச்சிட்டு போங்க. இந்தாமா உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா? ஏய் தனியா பேசணும்னு சொல்லல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்கடி. நல்ல 2 3 ஏமா ஊருக்குள்ள ஒரு 4 5 நாள் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க. ஒரு பையிலையும் போட்டு அலையாதீங்கடி. ஊரை கெடுத்துறாத. போடி. இவளுகளும் வண்டிகளும். அடே யாராங்க? நான் தாங்க. சுப்பையா சொல்லுங்கம்மா. நம்ம மல்லிகா அப்பா இல்லடா, அவனே சொறி நாய் கடிச்சிருச்சுடா. கருப்சாமிண்ணே வேகமா வேலையை பாருங்க. ஏய் இங்க வாங்க. ஆமா எல்லாரும் என்ன குச்சியும் கம்பும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? மல்லிகோட அப்பனா நாய் கடிச்சிருச்சு. யாரு? அந்த தர்மகர்த்தாவியா? ஆமாண்ணே. அதுக்காக ஏன் இப்படி ஓடுறீங்க? வெறி நாய் கடிச்சிருக்கு. அவன் திருப்பி நம்மள கடிச்சா தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும்ல. ஆமா ஆமா. அவனை பிடிச்சு கூடாது கட்டி வச்சுட்டா நாமெல்லாம் பயம் இல்லாம இருக்கலாம் இல்லையா? அவனை தேடிட்டு இருக்கோம், மாட்ட மாட்டேங்கிறானே. நாயையும் காணா, தர்மகர்த்தாவையும் காணா, உங்க அம்மாவையும் காணான்னு. யோ அவங்கதான் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்களே, நீங்க பயப்படாம போங்க. நான் பரிசல்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே பாத்துனே அவங்க சுத்திட்டு இருந்து உங்களை இங்கள கடிச்சிர போறான். நான் யாரு? குப்புசாமியில கூட்டிட்டு போறேன். அந்த ஆள் வந்து அவனை கடிக்கட்டும். நம்ம பாண்டியன் நாய் கடிச்சிருச்சாமே, அவன் நல்லவனாச்சே. நல்லவன் கெட்டவன நாய்க்கு எப்படி தெரியும்? ஆமா பாண்டியன் நாய் கடிச்சிச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? ஆண்டவனே கீழே வந்து சொல்லி இருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேயா? என் பொண்டாட்டி சொல்லும்போது எப்படியா நம்பாம இருக்க முடியும்? உன் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அது எனக்கு மட்டும் தானே தெரியும். பேய் பிடிச்சிருந்தா கூட ஓட்டிடலாம். நாய் கடிச்சவன எங்க ஓட்டுறது? வைத்தியருக்கு தான் ஓட்டணும். இல்லைங்கய்யா. ஊசி போடுறதுக்கு. யோ, எங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கீங்க? எங்க பாண்டியனை நாய் கடிச்சிருச்சுங்க. பாண்டியனை நாய் கடிச்சிருச்சா? ஊருக்குள்ள அவன ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. ஏங்க நாய்க்கு போய் நல்லவன் கெட்டவன் தெரியுமாங்க? அப்படியா? பாத்து போங்க, உங்களையும் நாய் கடிச்சிட போகுது. பாண்டியனா நானாங்கறத பாத்துக்குவீங்க. ஏண்டா அந்த நண்டுக்கால் தர்மகர்த்தாவை நாய் கடிச்சிருச்சாம்ல? ஆமாண்ணே பாத்து போகணும். இல்லைன்னா நாய் மாதிரி நம்மள. ஏய் கல்லுடுறா கல்லுடுறா. நான் மட்டும் வெளிச்சு வாங்க. நானும் கைவசம் வச்சிருக்கிறேனே. ஐயோ ஐயோ
போன தடவை முனுசாமிக்கு 7500 ரூபாய்க்கு குத்தாய்க்கு விட்டேன். அவன் ஒழுங்கா மரியாதையா மட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காயில கை வைக்கல. அதே மாதிரி இருந்து 7500 ரூபாய்க்கு ஒரு நயா பைசா கம்மி இல்லாம கொடுத்தா பேசு, இல்ல நம்ம பாண்டியன் தானே? ஆமாமா, நம்ம பாண்டியன் தான். சேத்துக்குள்ளார் என்ன பண்றாரு? இரு கேட்டு சொல்றேன். பாண்டியா, 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 சேத்துக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாதாம் நீர் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ? அட நீ என்னம்மா உன் பையனோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அன்றவரோட சேத்துக்குள்ள தள்ளி விட்டு போறாளுங்க அந்த திமிரு பிடிச்சவரோட கும்பலுங்க. அடியே சிரிக்கீங்களா? என் மகனையாடி தள்ளிட்டு ஓடுறீங்க? இருங்கடி, உங்களை நான் பேசிக்கிறேன். ஏண்டா பொட்டச்சிக்க தள்ளுனா விழுந்துறதா? ஏந்திரி வா. கைய குடுமா. கையெல்லாம் சேராயிரும்ல. கொடைய நீ பிடி. ஒரு அம்மா. சரி வா. அந்த மல்லிகாவை பொண்ணு பார்க்க வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்துடுறதா? அவனுங்களை பொண்ணு பார்க்க நம்ம விடவே கூடாதுடா. ஒரு பொட்டச்சி உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்திவிட்டா அவ கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டிடுறதா? பாண்டியா, அவ கழுத்துல நீதான் தாலி கட்டுற. அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிக்கிட்டு வர்ற. அதுக்கப்புறம் நான் அவளை அம்மியில வச்சு அரைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. கட்டைனாலும் கட்ட, செம கட்ட. என்னம்மா? அட வீட்டு வேலைக்குன்னு சொன்னேன்டா. 10 மணிக்கு எவனா வர்றானாமே? டேய் உனக்குதான் போல இருக்குடோ. Stop. பாரு, நிறுத்தே. யார் நம்ம வண்டியை நிறுத்துறது? யார் நீங்க? எதுக்காக நம்ம வண்டியை மறிச்சீங்க? வழிபறி கொலை பண்றீங்களா? கவுண்டர, நீங்க மாரப்ப கவுண்டர் தானே? மந்திரவாதி மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐயா, அத மாறா போட்டிருக்கீங்களா நீங்க? அத வச்சு கண்டுபிடிச்சேன். எங்க வந்தீங்க நம்ம ஊருக்கு? தர்மகத்தா வீட்டுக்கு. எதுக்கு? பொண்ணு பாக்கதான். நீங்க தான் மாப்பிள்ளையா? பையனுக்கு தெரிஞ்சா பிச்சு விடுவான் பிச்சு. ஓ பையனா? மாப்பிள்ள வரலீங்களா? மாப்பிள்ள டிக்கல இருக்காரு. இல்ல இல்ல, காருக்குள்ள இருக்காரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. மகனே சூரியகுமாரா? பாண்டியா, பேரு ரொம்ப நல்லா இருக்கே. பையன் எப்படி இருப்பான்? என்னப்பா கூப்பிட்டீங்களா? இல்லடா சாமி, இவங்க எல்லாம் உன்னை பாக்கணும் நாங்க. இவன் தாருங்க சூரியகுமாரன். ஐயோ, இவ்வளவு அழகான பையனை பெத்து வச்சிருக்கீங்க. ஒரு கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்கற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுக்க போறீங்களே. அத நினைச்சா பொண்ணுக்கு என்னங்க? பொண்ணு நல்ல பொண்ணுதாங்க. யார பார்த்தாலும் சிரிக்கும். வயசு வித்தியாசம் எல்லாம் பாக்காது. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மகனும் நானும் மாறு வேஷத்துல வந்திருக்கோம். கொப்புரானே, இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு மரியாதையா பேசினா இல்லையாடா? ஆமா, எங்க அம்மா இவ்வளவு நேரம் மரியாதை பேசுறது ஜாஸ்தி. ஏண்டா நீங்க 2 பேரும் மாறு வேஷத்துல வந்திருக்கீங்களே? மகர, இவன் ஒரு மாப்பிள்ளை. போடா நீ பொண்ணு பார்க்கவே போ. அவளே ஒரு வழி பண்ணுவா அவங்கள. பாண்டியா, அவனையும் தள்ளிக்கிட்டு வா. 2 பேரையும் சேர்த்து அப்பன் மகனை கட்டி பிடிச்சிட்டு போங்கடா. அதுக்குள்ள என்னடா முன்னாடி போயிட்ட? என்னது? பால் காக்கறாரா? அங்கே நில், தள்ளி நில். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பெண்கள் எல்லாரையும் பஜனை மடத்துக்கு தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இந்த ஊர்ல பாண்டியன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப திமிர் புடிச்சவன். இங்க ஸ்கூலுக்கு தான் அவன் வாத்தியாரா இருப்பான்னு நினைச்சா இந்த ஊருக்கே வாத்தியாரா இருக்கான். நீங்க ஒரு செய்வனை செஞ்சு அவனுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காம இப்படி நடக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா. தள்ளி போய் நில்லு. இத பார், இந்த பாண்டியனுக்கு கைகால் விளங்காம போகணுமா? ஆமா. அப்படின்னு எல்லாரும் தாவணியா கழட்டுங்க. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இங்க தாவணியா கலட்டுற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கைகால் விளங்காம போயிரும். ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்னென்ன செய்யும்னு பார். உங்க உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம போகணுமா? அலக்திரஞ்ச ஒருத்தி மட்டும் கலட்டினா பத்தாது. என் பஜனை மடத்துக்கு வந்த அத்தனை பெண்களும் கலட்டணும். இல்ல மறுபடியும் என் மந்திர சக்தி வேலையை காட்டணும். ஐயோ, சீக்கிரம் கட்டுக்கடி, கட்டுங்க. சீக்கிரமா. இந்தாங்க பெரியவரே. கொண்டா. என் பஜனை மடத்துக்கு வந்த எல்லா பெண்களுக்குமே வெற்றிதான். சிஷ்யா, என்னடி தாவணியை காணோம்? என்னங்க இது? உங்க கைக்கு எப்படி தாவணி வந்தது?
ஏண்டி பாண்டியனுக்கு கைகால் வழங்காம போயிடணுமா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? ஆ. பாண்டியன் திமிரு பிடிச்சவனா? ஏண்டி மந்திர சக்தின்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் கழட்டிடுவீங்களா? அப்புறம் ஏண்டி கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்கு? என்னப்பா இப்ப பாரு யாரு? ஏய், நில்லுங்க. ஏய், எங்க ஓடுனாலும் நம்ம ஏரியாக்குள்ள தான் ஓடுது. என்ன? இருங்க.